இங்க பாரு மீரா, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். பின்னாடியே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வரேன். அதை நான் பல முறையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, நானும் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கலன்னு. அப்படியே திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற. இங்க பாரு மீரா, இந்த ஊர்லயே நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியும். நீ மட்டும் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கையே சொர்க்கம் மாதிரி ஆயிரும். பணம் இருந்தா போதுமா? லவ் பண்ணணும்னா நல்ல மனசு வேணும், நல்ல குணம், தகுதி இருக்கணும். ஒண்ணு பண்ணு, நீ வேணா நம்ம காலேஜ்லயே பணத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கிட்ட போய் உன் லவ் சொல்லு, அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க. என்ன விட்டுரு. ஏய், என்னடி அழகா இருக்கிற திமிரா பேசுறியா? உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தி வர்றதுனால என்ன சப்புன்னு நினைச்சியா? ஏய், இப்போ நான் நினைச்சேனா உன் மூஞ்சியவே செதைச்சிருவேன். அப்புறம் நான் இல்லடி, வேற யாருமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இங்க பாரு, உன் உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. மரியாதையா போயிரு. ஏய், நானும் உன்னை நல்ல பையனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். ஆனா உன் பார்வைக்கு நான் கெட்டவனாவே தெரியுது. சரி விடு, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். எனக்கு தேவை நீ மட்டும்தான். ஏண்டா நாய, ஒரு பொண்ணு கிட்ட பப்ளிக்ல இப்படிதான் நடந்துக்குவியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. டே சஞ்சய், அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்க. பல முறையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே என்கிட்ட வச்சுனா நீ அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? இன்னைக்கு நீ நானு பார்த்துடலடா. இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. ஏய் சஞ்சய், இப்போ குறிச்சு வச்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான். ஏய், என்ன அடி வாங்கினது பத்தலையா? போடா. ஏய் மீரா, ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். நீ மட்டும் வரலனா மீரா, இப்ப எதுக்கு அழுகுற? இப்ப என்ன நடந்து போச்சு? சஞ்சய், எங்க அண்ணன் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நான் எப்படியாவது படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காங்க. மீரா, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தைரியம் ரொம்ப அவசியம். அதனால இப்படி அழுது உன்னை நீயே குறைச்சி மதிப்பிடாத. பொண்ணுங்களுக்கு தைரியம் எப்பயும் இருக்கணும். இனிமே அவன் ஒரு லைன்ல கிராஸ் பண்ண மாட்டான். நல்லா அடி வாங்கிட்டான். சரி சஞ்சய், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட. சரி மீரா. ஸோ எப்பையெல்லாம் நான் லவ் சொல்லலான்னு ஆசையாக வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடுது. இப்போ நானும் அவங்ககிட்ட போய்
சொன்னா அவனை மாதிரியே என்னையும் நினைச்சிருவா. எப்படியாவது நேரம் வரும்போது என் லவ்வை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கடா தம்பி காணா? நான் தியாகிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கேன். ரிஷி எங்க ரெகுலரா போகணும் அங்க எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன். தியாக் கூட்டிட்டு வந்துட்டோம். எங்கடா இருந்தாங்க பாஸ்? இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு பார்ல நிதானமே இல்லாம இருந்தான் பாஸ். ரிஷி, என்னடாச்சு? என்னடா உடம்பெல்லாம் காயமா இருக்கு? அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா, உன் மூஞ்சிவே பார்க்க எனக்கு பிடிக்கல. என்னதான்டாச்சு? ஏய் சொல்லி தொலைடா. அண்ணா அந்த சஞ்சய் அந்த பொட்டச்சி மீரா முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். அந்த அவமானம் தாங்க முடியாம தானே நான் இப்படி குடிச்சிட்டேன். அந்த வேலைக்காரன் நாய்க்கு இவ்வளவு திமிரேறிச்சா? போனா போகுதுன்னு இவ்வளவு நாள் சும்மா விட்டது தப்பா போச்சுடா. அண்ணா நீ என்ன பண்ணுவல எனக்கு தெரியாது. அந்த நாயை சாவடிச்சா. அன்னைக்கே நான் சொன்னேன், அவன் கைய காலை உடைச்சிருந்தா அந்த நாய் இந்த அளவுக்கு வந்திருப்பானா? இப்ப கூட சொல்லுங்க. அவன் கதையை முடிச்சு கண்ணன் துண்டை வெட்டி ஏரியில போட்டுறேன். ஏய், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வரும்போது இவன் என் தம்பிடா. இவன் மேல கை வச்சதுக்கு நான் சும்மா விட்டுருவனா? அந்த சஞ்சய் அந்த சஞ்சய கண்டிப்பா பழி வாங்குவேன். அந்த மீராவை என் தம்பி காலையில இது எங்க அப்பா மேல சத்தியம். இப்ப நீ என்ன 16 வயசு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஓடி வர ஏண்டி கீழே விழுந்தா நான் தானே உன்னை தூக்கிட்டு போகணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க சொல்லு. புரோக்கரு பொண்ணு போட்டோ அமைச்சிருக்காரு. நானே செலக்ட் பண்ணிருக்கேன். பொண்ணு பாருங்க எப்படி இருக்கான்னு. பொண்ணு நல்லா தான் இருக்கா. அவன் குடும்பம்லாம் எப்படின்னு தெரியலையே. ஏங்க அதெல்லாம் நான் விசாரிக்காம இருப்பேனா என்ன? பொண்ணு பேரு ரஞ்சினி. அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். கூட பிறந்த ஒரு அண்ணன் தங்கச்சி. அவன் அண்ணன் தான் குடும்பத்தையும் பாத்துக்கிறான், இவங்களையும் படிக்க வச்சிட்டு இருக்கான். தெரியுமா? நீ சொல்றத பார்த்தா ஒரு ஏழ்மையான குடும்பம் மாதிரி தான் தெரியுது. என்னங்க பேசுறீங்க? பண வசதி இல்லைன்னா என்ன? பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கா, குணமாவும் இருக்கா. இதை விட வேற என்னங்க வேணும்? நாம மட்டும் பணக்காரங்களா? இதெல்லாம் நடுவுல வந்தது தானே. சரி, எதுக்கு பையன் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமே. இங்க பாருங்க, என் பையன் நான் சொன்னா கேட்பான். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஒண்ணு இப்படி இருக்கு. டேய் அப்பா, உன் அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காளாம். அவ
சொல்றா. என்னம்மா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உங்க மூஞ்சில இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ஆமாடா, உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். உங்க அப்பா நீ சொல்றதை கேட்க மாட்டேன், உன் பையன் கேட்கவே மாட்டான்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் என் பையன் சொன்னா கேட்பான்னு. பொண்ணு பாக்குறியா? அம்மா பொண்ணை நீங்க பாத்தீங்களா? அப்பா பார்த்தாரா? பார்த்தாச்சு. நீங்க 2 பேரும் பார்த்துட்டீங்க, அப்ப நான் ஏன் பார்க்கணும்? ஏங்க நான் சொன்னேன்ல, பிடிச்சா எனக்கு ஓகே தான். பாத்தீங்களா, நமக்கு பிடிச்சா போதும்னு சொல்றான் நம்ம பையன். இங்க பாருடா, இருந்தாலும் இருக்கட்டும், நீ ஒரு வாட்டி பொண்ணை பார்த்துரு. ஏன்னா இது உன்னுக்காக நானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண பொண்ணு. இந்தா எப்படி இருக்கான்னு பாரு. உங்களுக்காக பார்க்கறேன். ஏடா தம்பி, என்னடா போட்டோ வாங்கினா அதையே பார்த்துட்டு இருக்கிற? ஏடா என்னடா உன்னோட விருப்பமா இருக்குது? சும்மா பொண்ணை போட்டோவையே இத்தனை தடவை உத்து உத்து பார்க்கறிய, இன்னும் பொண்ணுக்கு நேர்ல பார்த்தீங்கன்னா என்னடா ஆகிறது? அவர் எப்பவுமே அப்படிதான். என்னடா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த பொண்ணு ஏழையோ பணமோ எனக்கு தேவை கிடையாது. கட்டுன புடவையோடு வந்தா போதும். சரியா? நான் கல்யாணம் பண்ண ரெடியா இருக்கேன். பாத்தீங்களா ஏங்க, நம்ம பையனை இப்படி சொல்லிட்டான். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. என்ன சொல்றீங்க? இப்ப அப்படிதாண்டி சொல்லுவான். போய் பார்த்துட்டு அப்பா என்னப்பா இப்படி ஒரு வசதி இல்லாத இடத்துல நான் வந்து தள்ளி விட்டுட்டே, நாளைக்கு அவன் பையனை பார்த்து வேதனைப்படக்கூடாது இல்ல? அப்படியே வேதனை பட மாட்டான். நம்ம கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிடலாமா? என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் இஷ்டம் தான். இது என்ன வந்து முருகன் பேச்சா கேட்க போறீங்க? ஆமாமா. என்னப்பா இந்த பொண்ணு பேரு? பொண்ணு பேரு ஆரம்பிச்சிட்டாயா? ரஞ்சினி. ஆரம்பிச்சா உன் மகன் ஆரம்பிச்சிட்டான்பா. போட்டோ பார்த்து ரசிச்சு போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசுன்னு சொன்னியே, என்னடா அது? அது வந்து அது ஒண்ணும் இல்ல. என்ன தயக்க பண்ணது, முதல்ல தண்ணி குடி. அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்றா. சரி, நானும் உன் தங்கச்சி ரஞ்சனியும் சின்சியரா லவ் பண்றோம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே என் தங்கச்சியை லவ் பண்ணி வந்து சொல்லுவ? டேய், நான் இப்படிலாம் பேசுனேன் நீ நினைச்சியாடா? டேய் சந்திரா, நீ அப்படி பேசுற? என்னால நம்பவே முடியலடா. நானே தான் என் தங்கச்சிய ரொம்ப பாசமாவும் செல்லமாவும் வளர்த்துட்டேன்டா. அவளை வேற ஒருத்தர் கல்யாணம் கொடுத்து கஷ்டப்படுறத விட என் நண்பன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ சந்தோஷமா இருப்பாடா. டேய், இப்ப கூட பாரு, என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியலடா. இதை மட்டும் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாடா, ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆட பைத்தியக்காரா பைத்தியக்காரா. எனக்கு உன் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, என் தங்கச்சி மேலேயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் எனக்கு சந்தோஷம் தான்டா. சரிடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. டேய், ஒரு சின்ன ஹெல்ப்டா, ஒரு தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குமா? சரி சரி, இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு ராஜினிட்ட இதை பத்தி பேச வேண்டாம், அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ரொம்ப தேங்க்ஸ்டா. நம்ம பொழப்பு நாய் பொழப்பா இருக்குதுடா. இந்த பொம்பளைங்கள்ட்ட லோன் வசூல் பண்றதுக்கு என்னென்ன கெட்டப்பெல்லாம் போட வேண்டியது இருக்கு. சரி, நல்லா தெரியுமா இது 3 மாசமா லோன் கட்டாத ரதி வீடு தானா? டேய் அப்பா,
நல்லா விசாரிச்சுட்டுண்டா. அதனாலதான் அந்த ரதி வீட்டுக்கு எதிரிலேயே செட்டு போட்டு வந்து அவகிட்ட காசு வாங்காம போக கூடாதுன்னு தானே இங்க வந்திருக்கோம். சரி சரி, அவ வரான்னு நினைக்கிறேன். உன் வைத்தியத்தை ஆரம்பி. வாங்க மக்களே வாங்க, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வாங்க மக்களே வாங்க, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கைவலி, கால்வலி, நெஞ்சுவலி, பித்தம், நாடி, சூழவாயு, சமூகவாயு போன்ற வாய்களுக்கு எங்களிடம் சிறப்பான மருந்து கிடைக்கும். சில பேர் புஷ், பர், டம் போன்ற வாய்களுக்கு எங்களிடம் சிறந்த மருந்து கிடைக்கும். சில பேர் அமுக்கி போடுவான், சில பேர் நசுக்கி போடுவான், சில பேர் சங்கீதமாக போடுவான், சில பேர் தவணை முறையில் போடுவான். காத்து வாக்குல காற்றோடு சில பேர் குசு போட்டு கலவரம் பண்றவனு இருக்கான். எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அணுகுண்டு சோதனை செஞ்சுட்டு போறவனு இருக்கான். வைத்தியர், இந்த வாயு தொல்லைய எத்தனை வகையா பிரிக்கலான்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த வாயுவை 3 வகையாக பிரிக்கலாம். ரிங்டோன் மோட், சைலண்ட் மோட், ஃப்ளைட் மோட். அது என்ன? ரிங்டோன் மோட், சைலண்ட் மோட், ஃப்ளைட் ரிங்டோன் மோட். மோட்னா கண்டினியூஸா அடிச்சுட்டே இருப்பான், பாதிப்பு கம்மி. சைலண்ட் மோட்னா சத்தம் கேட்காது, ஆனா வயலண்டா இருக்கும். ஃப்ளைட் மோட்னா ரொம்ப டேஞ்சர், கீழே அடிச்சது 3 வீடு தள்ளி தான் கேட்கும். ஓ, எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்திலேயே இப்ப நிறைய பேர் சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா நம்ம பட்டு இருப்பான். முடியலையா? இத சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா முக்கி பாருமா. ஓ, புரியுது. உன் பாய் ஃப்ரெண்டு கூட நீ ஊரை சுத்தி இப்போ 3 மாசமா வாயு வயிறுமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நாங்க கலைக்கணும், அதானே? சொல்லுங்க. எனக்கு 3 மாசமா முடி கொட்டுன்னு கொட்டுது. அதான் உங்ககிட்ட மருந்து இருக்குன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். என்னம்மா எங்களை பார்த்து என்ன கேட்ட? இந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கு எங்ககிட்ட எவ்வளவு மருந்து இருக்கு தெரியுமா? ஏன் இந்த ஊர்ல ஜெயபிரகாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நாளா முடி கொட்டுற பிரச்சனை. எங்கள்கிட்ட மருந்து வாங்கி யூஸ் பண்ணாரு. இப்ப அவர் தலையில சுருளா வளர்ந்துருக்கு தெரியுமா? அப்படியா? அப்படிதான். சாரிங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். அந்த மருந்து எனக்கு கொடுங்களே. அதுலதான் ஒரு சிக்கல் இருக்குமா. சிக்கலா? அந்த மருந்தை டெய்லி நாங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு 1 மாசம் உங்க பக்கத்திலேயே இருந்து செஞ்சு கொடுத்தாதான் உங்களுக்கு முழுசா குணமாகும். அப்படியா? அப்போ நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரு வீடு ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க அங்கிருந்தே வைத்தியம் பார்க்கலாம். எப்படி? ஓகேங்க. ஆனா ஒரு கண்டிஷன் பாருங்க, என் பிரச்சனை முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காசே கொடுப்பேன் சொல்லிட்டேன். இந்த காசை வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அப்போ நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்ன நீங்க மாசமா இருக்கீங்களா? வருஷம் யாரோ ஒரு மாசமா இருக்கீங்களா? சரி, அப்ப நீங்க வீட்டுக்கு வாங்க.